ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது கோஸ்ட் தமிழ் கேமிங். நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம், கிராமி கிராணி ஈஸி மோட நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஹார்ட் மோடு வேணா சொல்லுங்கள், ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட வர மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் சின்ன பிரச்சனைலாம் வர முடியல, நம்ம மட்டும் தனியாக விளாடுறோம். அடுத்த வீடியோவில் வேணால் அடுத்த ரோப்ளாக்ஸ் வீடியோலாம் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு கிராண்ட்மாவோட குக்கீஸை கண்டுபிடிக்கலாம். வாங்க வந்துட்டு இங்கே இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆமாம், இங்கே தான் இருக்குது. எடுத்துக்கலாம். எடுத்தோன்னே பாட்டி வேறு தொத்த அமைச்சிட்டாங்க நம்மளை. இந்த வராங்க பாட்டி, இப்படி வர ஸ்டாடி போயிடலாம். சைடில் போடுறாங்க பாருங்க, அட்டிக்கு கண்டுபிடிடா, அட்டிக்கு போகிறதுக்கு அப்படின்னு போடுறாங்க. இது அட்டிக்கு இருக்கா, நல்லா தெரியும். அந்த இருக்குது, எடுத்தாச்சு. போனால் இப்போ வந்து மேலே தான் அட்டிக்கு இருக்கும். ஏன்னா எல்லா வீட்லேயும் அட்டிக்குனா அந்த இது கூடாமல் இருக்கும், அதுக்குள்ளேயே ஒரு இடமா இருக்கும். அதான் அட்டிக்கு. இங்கே வரோம். பாட்டி வேறு நம்ம தத்துக்குறாங்க. எப்படி பாட்டி இப்படி நடந்துட்டு வந்து வரும். ஓகே, இதில் வருவாங்களா? ஓகே, உட்காந்துட்டு வருவாங்க பாருங்களேன். அந்த உட்காந்துட்டு வராமாங்க, நடக்க முடியாது பாட்டியால். அதனால் வந்துட்டு இப்படி வராங்க. சரி வாங்க, நம்ம மேலே போகலாம். இந்த அட்டிக்கு இங்கே மேலே வரைக்கும் வருவாங்க பாட்டி. இருந்தாலும் நம்ம உஷாராக இருந்துக்கணும். ஏன்னா வந்துட்டு இங்கே இருந்தால் பாட்டி வந்துடுவாங்க மேலே கிடக்குன்னு. அப்புறம் பிறந்துடுவாங்க பாட்டி. குக்கி எடுத்தது இப்படி தாண்டி போனோம். தாண்டு 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 இங்கே தாண்டு. இது உடஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்து போனது. நடந்து போகக்கூடாது. அந்த காட்டுறேன் பாருங்க. உடறா, நான் உடைய மாட்டுது. உடைய மாட்டுது. உடஞ்சி போடா. நான் உடைய மாட்டுது. அது உடஞ்சிச்சு பாருங்கள். இது நம்பிட்டு அப்படியே ஏறிடாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது உளுந்துடும். அது அப்புறம் அவுட் திரும்ப வாங்க. இந்த ஃபஸ்ட்டு வரணும். மேலே போகலாம். மேலே வந்துட்டு இப்படி போயிட்டு பார்த்து போட கீழே விழுந்துறாரு. அப்படி தாண்டு. இது வேறு போ. மேலே வந்து இப்படி வந்து இப்படி இருந்தோன்னா இப்படி வந்தோடனே இங்கே வந்துட்டு இந்த ஜன்னல் திறந்து போனோம். ஆமாம், ஜன்னல் திறந்து போனோம். போயிடுச்சு. இப்போ இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ட்ராப் போட்டுச்சுருக்காங்க பாட்டி. கீழே ஒரு ஸ்பைக் வேறு இருக்குது. குத்துணுச்சாடு மேலே வரைக்கும் வந்துடும். வேணாம் வந்துட்டு மேலே போனோம். அப்படி வாங்க. இப்படி சை, இதில் போய் விட்டானே. இதெல்லாம் ஈஸி, இதில் போய் விட்டானே. சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரை பண்ணலாம். நல்லா என் ஃப்ரெண்ட் இல்லை இருந்தால் எனக்கு கிண்டல் பண்ணிப்போம். நம்ம இதில் போய் விட்டாரு பரவாயில்ல. நம்ம ஃப்ரெண்டு கூப்பிடாத நல்லது தான். இப்படி மேலே போகலாம். இப்படி போனோம். வச்சுருங்க. இப்படி குதிச்சு போனோம். வாங்க. இப்போ வந்து பாட்டு சவுண்டு வேறு கேட்குது. பறக் என் குக்கீஸை கொடு அப்படின்னு கத்திட்டு வராங்க. அதை வராங்க பாருங்க. ஓடு பாடி பிடிச்சிடாதீங்க. போனேன். இது இப்படி தான். அந்த பாருங்க, புது தோணி இருக்குல்ல, அதுக்குள்ளே போனோம். போயாச்சு. எலும்பு கூட இருக்குது. ஏண்டா இங்கேருந்து தப்பிக்க முடியல அவனால். இங்கே போய் செத்து கிடக்குறேன். சரி விடுங்க, நம்ம போனோம். வாங்க. இப்படி போனோம். இங்கே வந்துட்டு ஹார்ட் மோட்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் இங்கே பயங்கரமாக ட்ராப்பில் இருக்கும். அதனால் வந்துட்டு அது வேணா சொல்லுங்கள், வேணா ட்ரை பண்ணலாம். நம்ம அவங்க இப்படி போகலாம். இப்படி போனோம். இப்படி மேலே ஒரு லிஃப்ட்டு இருக்குது, அது மாதிரி ஏறி போனோம். சரி அவங்க போனோம். சீக்கிரம் ஏற, மேலே ஏறு. அப்புறமேட்டு லைக் பண்ணாதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் பண்ணுங்கள். வந்துட்டு வாங்க மேலே போகலாம். மேலே வந்துரு. போ சீக்கிரம் போ. மேலே ஏறி சீக்கிரம் ஏறு. மேலே போகலாம். அப்புறமேட்டு அடுத்த வீடியோ என்ன வீடியோ போடலான்னு சரி, ரோப்ளாக்ஸ் வீடியோ போடலாமா, இல்லை கேம் ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் ட்ரை பண்ணுறேன் நான் ஃப்யூச்சரில். அங்கே போகலாம். மேலே போகலாம். சீக்கிரம் போ. மேலே போ. அப்போ இவன் ரொம்ப கூட வந்துட்டுருக்கான். போகலாம். அவர் மட்டும் இங்கே வந்துட்டு இந்த எலும்பு கூட மண்டையில் மாட்ட காட்டுறாங்க. அந்த போய் காட்டுறேன். இது ட்ராப்பில் தான் இல்லையா. இப்போ இந்த இடத்து மண்டைகளை மாட்டிப்போங்க. இந்த மண்டை செமையாக இருக்கா. அங்கே போகலாம். இங்கே சாம்பி வேறு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னும் யாருன்னே தெரியல. இந்த பேரனா பிடிச்சிட்டான். இந்த பாட்டியோட பேரன் தான் நினைக்கிறேன். நம்மளை பிடிச்சிட்டான். நம்மள வேறு யாருன்னு தெரியல. இவங்களாம் நம்மளை வேறு பிடிக்காம தோத்துறாங்க பயங்கரமாக. ஒருத்த மட்டும் தான் இருப்பான்னு நினைக்காதீங்க. எத்தனை பேர் இருப்பாங்க பாருங்கள். வந்து போக தெரியும் பாருங்கள். நீ 1 அடுத்து 2 இப்படி தானே வழி. 3 இவன் ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க வழி. இது வேறு போ. 3 4 எத்தனை பேர் தோத்துறாங்க. 5 பேர் இருப்பாங்க மொத்தம். அப்படியே மாட்டிட்டேன்டா. அதான் இவன் யாரா அப்படி இருக்கான். இது வேறு. இது வாங்குறியா போங்கிட்டு. அங்கே மண்டையில் மாட்டிக்கலாம். இது போட்டு சூப்பராக வாங்கலாம். போகலாம். இப்படி அப்படியே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஞாபகம் உள்ளது வழி. ஃபஸ்ட்டே மாட்டிட்டேனே. சரி விடுங்க. இப்போ அடுத்து கரெக்டாக போகலாம். எப்படியோ ரைட்டு போனோம், அதை லெஃப்ட்டு போனோம். என்னன்னு தெரில எனக்கு, எப்படின்னு சரியாக தெரில. ஞாபகம் உள்ள வழி வேறு சரியாக தெரியல எப்படி போனது. இப்படி போய் அப்புறம் இது வேறு அவுட் ஆகிட்டே இருக்கேன். நான் போய்ட்டு குதிச்சிருக்கோம். நான் மிஸ் பண்ணேன். சரி விடுங்க. இப்போ கரெக்டாக பண்ணலாம். பின்னாடி போய்டுவோம். அப்படி எலும்பில் மாட்டிக்கலாம். அது உயிர் கவசம், அது மாட்டிக்கலாம் மண்டையில். இப்படி போகலாம். வாங்க. இப்படி தான் போனோம். இவனை ஃபாலோ பண்ண போனேன். தருவேன் வயிற்று மாடா தம்பி. ஆனால் நல்லபடியாக கூப்பிட்டு போயிடுறா. இப்படி போனோம். இப்படி போகலாம். சரி இப்படியே போயிடலாம். அவன் மாட்டிட்டான் நினைக்கிறேன். இப்படி போகலாம். அவங்களும் மாட்டிட்டான். குச்சிரு தப்பிச்சிரு. மாட்டிட்டேன்டா. சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் அப்படி பண்ணுறேன்ட்டு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரோ பிளேயர் மாதிரி விளையாடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். வாங்க போகலாம். சரி ஓடுறான். வேறு துரத்திக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். விட மாட்டான். இப்படி போகலாம். அங்கே ஒருத்தன் வரான். அதனால் இப்படி போயிடலாம். இங்கேயும் ஒருத்தனா. இதனால எடுத்து பூந்து போ.
வழியங்க ஃப்ரெண்டு இருந்தால் கூட நம்ம வழி காட்டியிருப்பான். நம்ம தனியாக வந்துட்டோம். அதற்கு கண்டுபிடிச்ச வழியா? ஓகே. கிணறு வழியாக ஏறிட்டு இருக்கோம் நம்ம. ஒரு வழியாக வந்துட்டோம் இருக்குது. ஆமாம், கிணறு தான். ஏறி வந்தாச்சு. இங்கேயும் தானே சவுண்டு கேட்குது, பாட்டி சவுண்டு கேட்குது பயங்கரமாக. குக்கீஸ் திரும்ப கூடன்னு சொல்லிட்டு பாட்டி கழியே இருக்காங்க. இதோ வராங்க பாருங்கள், இந்த பாட்டி தத்துறாங்க. வாங்க பாட்டி வாங்க. அப்படி சுற்றி போயிட்டான். சுற்றிட்டு அப்படியே போயிடலாம் நம்ம. இவனும் வந்துட்டானா நம்ம கூட வந்தான். சரி வந்துட்டான். போடா. பாட்டி பின்னாடியே வராங்க, கத்திட்டே வராங்க. குக்கீஸை கொடு அப்படி சொல்லிட்டு கத்திட்டு வராங்க. பாட்டி கண்டுக்க வேணாம். பாட்டி அப்படியே வாக்கிங் போயிட்டே இருங்க, நான் போய்ட்டு வரேன் வீட்டுக்கு. பாய். சீக்கிரம் தராங்க. இதுக்கு தான் போகலாம். பாருங்க, பாட்டி தூங்க சவுண்டு இந்த வருவாங்க பாருங்க. இப்போ அதனால இப்படி உள்ளமான டென்ஷன் ஆகிட்டே அப்படி தூங்குறாங்க. என்ன கொண்டையை போட்டு சுற்றிடுறாங்க பாட்டி வேறு. தோத்துறாங்க கொண்டை கிளி. சரி வாங்க நம்ம போகலாம். இங்கே குதிச்சு இப்படி போய் இப்படி ஒரு குதிச்சு இப்படி அங்கேருந்து குதிக்கணுங்க. அங்கே குதிச்சு இங்கேயும் குதிச்சு இங்கே குதிக்கணும். அடைச்சா லேட்டாக குதிச்சுனா விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டாக பண்ணலாம். இப்படி போய் இப்படி குதிச்சு இப்படி போய் இப்படி குதிச்சு இப்படி குதிச்சு அங்கே ஒரு குதிச்சு அப்புறம் இப்படி நடந்து போய் இப்படி சைடாக போய் இங்கே குதிக்கணும். அவ்வளோதான், வந்தாச்சு. ஈஸி வாங்க போகலாம். வந்துட்டு இங்கே ரேஸு யார் ஹைன்னு ஃபஸ்ட்டு எவ்வளோ செகண்ட்ஸ்? 28 செகண்ட்ஸா? அவ்வளோ சீக்கிரம் போயிட்டாடா நீ? எப்பட்றா 28க்குள்ளே போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 28, 29, 34. அப்போ எவ்வளோ ஸ்பீடா? இவன் ரெக்கார்டை எனக்கு பீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இவன் ரெக்கார்டை பீட் பண்ண போகிறோம். ஒன்று சீக்கிரம் போட. ஃபஸ்ட் ட்ரைலே முடிச்சா வேலைக்கு ஆகும். போ சீக்கிரம் போ. இவன் ரெக்கார்டை பீட் பண்ண போகிறான். வந்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ரெக்கார்டு பீட் பண்ணுவேன் என்னை பார்த்து கற்றுக்கோங்க. இப்படி போனோம். வேகமாக போ. சீக்கிரம் போ. ரெக்கார்டை பீட் பண்ண அப்படியாச்சு. போடா. போ. சீக்கிரம் போ. குதி. கொஞ்சம் பார்த்து போனதில்ல, நம்ம அவுட் ஆனோம். 28 செகண்ட்ஸ் ஆக போகுது. 28 ஆகிடுச்சு. 29, 30 ஆகிடுச்சு. 31 ஆகிடுச்சு. சார் ரெக்கார்டு பீட் பண்ண முடியல. கொஞ்சம் கிட்டத்தட்ட முடிச்சிருப்பேன். மிஸ் ஆகிடுச்சு. விடுங்க. அடுத்தடி பார்த்துக்கலாம். இங்கே வந்துட்டு பால் ஒன்று வருது. சவுண்டு கேட்டுச்சு. அப்போ நான் உஷாராயிட்டேன். இப்படியே போயிடலாமா நம்ம? ஒரு சீட்டிங் பண்ணி அடுத்ததில் போக முடியாது நினைக்கிறேன். வந்து சரி வாங்க வேணாம். இங்கேருந்து அங்கே போக முடியாது, ட்ரை பண்ணலாமா? அப்போ எல்லாம் நினைக்கிறேன் தெரிஞ்சு குதிச்சு போ. சீக்கிரம் போ. சரி போடா. ஜஸ்ட் மிஸ் வந்துட்டேன். பரவாயில்ல. எண்டிங் வந்துட்டு அழுகுலையே. எல்லாம் சீக்கிரமாக வந்துருச்சு எண்டிங்கு. சரி வாங்க ட்ரை பண்ணலாம். இந்த வாட்டி வந்துட்டு இந்த லெவல் தான் எனக்கு முன்னாடிலாம் வராது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ஈஸியாக இருக்குது. இப்போலாம் வாங்க ட்ரை பண்ணலாம். வந்துட்டு இப்போ ஈஸியாக இருக்கும் நம்புறேன் நான். வாங்க ட்ரை பண்ணலாம். வந்துட்டு முன்னாடிலாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டேன். ஏன்னா வந்துட்டு நான் ஏற்கனவே விளையாண்டுருக்கேன் அந்த கேம். ஏன்னா நான் விளையாண்ட ஒரு ஃபஸ்ட் ரோப்ளாக்ஸ் கேம் தான். வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு கூட தான் விளையாண்டேன். அதனால் வந்துட்டு இந்த கேம் இப்போ ஃபஸ்ட்டுலாம் ஈஸியாக இருந்துச்சு, முடிக்கவே முடியாது அந்த கேம். என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேமை காடான எல்லாம் கஷ்டப்பட்டேன்னு இப்போ ஃபீல் ஆகுது எனக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிடுவாங்க. அதெல்லாம் தான் கஷ்டப்பட்டுருப்பேன். இப்போலாம் ஈஸியாக தான் இருக்குது. நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம் அந்த கேம். வாங்க இருக்கிற எல்லா இடத்துலேருந்து வர அந்த கிராணி நமக்கு வந்து உஷாராக தான் அடிக்கணும். பின்னாடி கூட அடிக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம கவனமாக அடிக்கணும். வந்துட்டு இதுலிட்டு நம்மளை போட்டு இந்த கிராணி அந்த பின்னாடியிலேருந்து கூட வரோம். நம்ம எங்கே வரும்னு சொல்ல முடியாது. கிட்டே வர மாதிரி அடிச்சோன்னா மிஸ் ஆகிடுச்சு. விடுங்க. எல்லா கிராணியும் சேர்ந்து கூட்ட போட்டு மிதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த வாட்டி ட்ரை பண்ணலாம். இந்த வாட்டி கரெக்டாக பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக புரிஞ்சிச்சு. எப்படி வரணும் இப்போ பார்த்துக்கலாம். இப்போ ஈஸியாக இருக்குப்பா. வாங்க கரெக்டாகலாம். எல்லாம் வாங்கடா. ஒன்றுனா வாங்கடா. சீக்கிரம் வாங்கடா. எல்லாம் மொத்தமாக வாங்கடா. ஒன்றுனா வந்துட்டுருக்கீங்க. சாப்பிடா. இன்னொன்று வேறங்க இந்த இருக்கும் ஒன்று கேள்வி. அது என்ன மேலே போய்ட்டு கீழே அடி வந்துடுச்சு. இப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு. வாங்க இது அடி வாங்க. அடுத்து ஹெட்செட் போடு. ஹெட்செட் இது அடி. அடுத்து வாங்க. இன்னும் பாதி தான் இருக்குது. இன்னும் பாதி குறைக்கணும். குறைனா எத்தனை வந்துட்டீங்க அடிவில். எல்லாம் வாங்க அடி. ஐயோ எல்லாம் பிடிச்சி திரும்ப மிதி காமிச்சிருச்சு. சரி வாங்க இந்த ட்ரை பண்ணலாம். என்னோட தான் செத்துறான் போட. என் கூட அந்த பக்கத்தில் தான். சரி முழுங்க ட்ரை பண்ணலாம். வந்துட்டு இங்கே சீக்கிரம் பாட்டி வா. சீக்கிரம் சண்டை போடுவா. நல்லா வரட்ட பார்த்துக்கிறேன். வாங்கடா சண்டை வாங்கடா. வாங்க சாவு. செத்துச்சு. இப்போ இந்த கேள்வி போடுங்க. என்னடா அடியாக முடியுது? அடிச்சு வச்சு பின்னாடி ஒன்று வருது. சைடு வந்து அடிச்சிச்சு. சரி வாங்க இப்போ இன்னொரு இந்த வாட்டி எப்படி ஜெயிக்கிற பாருங்க. இப்போ பாருங்கள் எப்படி ஜெயிக்கணுன்ட்டு இப்படி காட்டுறேன் பாருங்க. நல்லா வாங்கடா சண்டைக்கு வாங்கடா. இந்த ரவுண்டில் எப்படியே ஜெயிக்கணும். ஃபஸ்ட் ட்ரையில் முடிச்சிருக்கோம். மிஸ் ஆகிடுச்சு. இந்த ட்ரை பண்ணலாம் கரெக்டாக. அடி வாங்க. அவ்வளோதான் செத்துருச்சு. அடுத்து 2 கேள்வி சாவு. ஒன்று செத்துருச்சு. இன்னொன்று சாவு.
ஐயோ போட்டாச்சு. அடுத்து அந்த கேள்வியா சாவு செத்துப்போ. செத்துருச்சு. ஐயோ இன்னும் எத்தனை வந்துட்டீங்க அழுகு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் முதல்ல கூட்டமாக தான் நம்மளுக்கு நல்லது. ஏன்னா வந்துட்டு டக்கு டக்குனு கண்ணு மணி அடிச்சு விட்றலாம் நம்ம. இல்லை ஒன்றும் ஒரு லைன் எடுத்துட்டா அதுதான் புழக்க வேண்டியதான் ஒன்றுனா. இன்னும் கொஞ்சம் இந்த ஹெல்த் குறைச்சி விட்டா பின்னாடி வந்துடுறப்போ ஏதாச்சும் உஷாராக இருக்கணும். நம்ம கொஞ்சம் சைடாக போய்க்கலாம். அது இன்னும் கொஞ்சம் குறைச்சா போதும். இன்னும் கொஞ்சம் இன்னும் 2 அடித்தா போதும். வேறு நடுவில் படம் கட்டு மனதில் வேறு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். மேலே போகலாம் வாங்க. ஏனி மேலே வந்துட்டு என்னன்னு பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. என்ன இருக்குது பாட்டியோட குக்கீஸ் இருக்குது. வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பிட்டா சூப்பர் ஆர்கனைசேஷன். சாப்பிடுங்க பாருங்கள். நல்லா சாப்பிட்றேன். நம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாட்டியோட குக்கீஸ் திருடி சாப்பிட்றது என்ன ஒரு சந்தோஷம். இன்னும் நல்லா சாப்பிட்லாம். இன்னும் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட நல்லா பெருசாகிட்டே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த கேம் பிளே எங்கேயும் முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.